துன்பத்தில் இருக்கிற, வேதனையில் இருக்கிற, கண்ணீரோடு இருக்கிற உனக்காக ஒருவர் வெளிப்பட ரெடி ஆயிட்டார். வாவ்! நீ துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியா, நீ அவமானங்கள், வேதனைகளை, நிந்தனைகளை, உபத்திரவங்களை சந்தித்த நாட்களுக்கு சரியா உன்னை மகிழ்ச்சியாக்கக்கூடிய ஒரு வருஷமாய் உன் வாழ்க்கையில எது பெண்டிங்ல இருக்குதோ அது மொத்தமா நீங்க க்ளோஸ் பண்ணப்பட வேண்டிய ஒரு நேரத்துல நீ ஒரு அற்புதம் எதிர்பார்த்தா அந்த அற்புதத்துக்குள்ள இன்னொரு அற்புதமும் காத்து இருக்கிறது. ஏன்னா அற்புதத்துக்கு மேல அற்புதத்தினால தேவன் நம்மை நிரப்புகிறார். ஒரு ஆமென் சொல்லு. ஏசப்பா நீங்க மட்டும் என் கூட இருந்தா போதுமே, இருவ போதுமே. தாழ்வில் இருந்தாலும் கிருப போ. எல்லாரும் சொல்லுங்க, உம் கிருப போதும். வாய் திறந்து சொல்லுங்கப்பா, உம் கிருப. சத்தமா சொல்லுங்க, உம் கிருப. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, அவர் கிருப எனக்கு போதும். ஆமென். இப்ப நான் பாடும்போது தாழ்வில் இருந்தாலும் நீங்க ரெண்டு கையை உயர்த்தி சொல்லணும், உம் கிருப எனக்கு போதும். ஆமென். தாழ்வில் இருந்தாலும் தண்ணீரை கடந்தாலும் வேதனை இருந்தாலும் ஒண்ணுமே இல்லனாலும் எம்பலவீனத்தில் உம்பலமோ பூரணமாய் விளங்கும். என் பலவீனத்தில் உம்பல. நல்லா பாடும்போது ஒரு கிருபை நம்ம மேல இறங்கட்டும். என் பலவீனத்தில் உம்பலமோ என் பலவீனத்தில் உம்பலமோ மலைகள் விலகினாலும் சத்தமா பர்வதங்கள் பெயர்ந்தாலும் தண்ணீரை கடந்தாலும் ஆமென் அக்கினியில் நடந்தாலும் மலைகள் விலகினாலும் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் தண்ணீரை கடந்தாலும் அக்கினியில் நடந்தாலும் என் பலவீனத்தில் உம்பலமோ பூரணமாய் விளங்கும். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த ஆராதனையில? என் பலவீ அவர் கிருபை, அவர் கிருபையை நமக்கு தரப்போகிறார். ஆஹா பூரணமாய் விளங்கும் என் பலவீனத்தில் உம்பலமோ ஆசையா என் பலவீனத்தில் ஆஹா உம்பல. நல்லா வார்த்தை திறந்து பாடும்போது நல்ல விடுதலையோடு ஆராதிக்கும் போதே என் பல. இப்போ யார் எத்தனை விசுவாசிக்கிறீங்க எங்க வாழ்க்கைக்கு எல்லா பலவீன பகுதிகளையும் எல்லா பலவீனங்களும் மாற போகிறது என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் என் பலவீனத்தில் எல்லாம் பாடும்போது ஒரு அபிஷேகம் கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு பேரையும் நிரப்பட்டுமே. உள்ளது நாளத்திலிருந்து என் பலவீனத்தில் சரி, எத்தனை பேர் விசுவாசி இந்த பாடலை பாடும் போது இறங்க வேண்டிய கிருபை மேல இறங்கிட்டும்.
ஆமே. நம்ம வீட்டுல எல்லாம் சில பகுதியை ஃபில் பண்ண வேண்டியது இருக்கு. ஆமா வரலையா சொல்லுங்கப்பா. நம்ம இங்க இருக்கோம், பட் நமக்கு வேண்டப்பட்டவங்க இங்கேயோ ரொம்ப பலவீனத்தில் இருக்கலாம். ஆனா இங்க இறங்கக்கூடிய கிருபை அங்க தொடும். விசுவாசிக்கிறீங்களா? இந்த ஆராதனை முடிஞ்சு போகும்போது உங்களுக்கு நல்ல செய்தியை கேட்கும்படியாக, நல்ல வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்படியாக, சந்தோஷத்தின் செய்தியை கேட்கும்படியாக தேவன் எனக்கு கிருபை செய்வார் நம்புற பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டி அப்பாவுக்கு ஜோரா ஆமென். கிருபை. கைகளை உயர்த்தி சொல்லுங்க கிருபை. இந்த டிசம்பர் மாதனாலே கிருபை தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா உலகத்தையே படைத்த தெய்வம் தம்முடைய பேரான குமாரனையே இந்த பூமிக்கு நமக்காக கொடுத்தார் பார். அவர் நம்ம மேல வைத்த கிருபை. பக்கத்துல பாருங்க, அவர் வைச்ச கிருபையினாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒண்ணா அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். அவர் வச்ச கிருபையினாலதான் 12 மாசங்கள் இந்த கூட்டத்தை இந்த வருஷத்தில் நடத்தி முடிக்க தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டினார். எத்தனையோ பாடுகள் வந்தாலும், தடைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், பலவீனங்கள் வந்தாலும் அவர் கிருபை மாறாமல் இருந்ததுனாலதான் இன்னைக்கு ஒரு சில கூட்டமாக இந்த இடத்துல நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாடிக்கொண்டிருக்கிறோம். விசுவாசிக்கிற பிள்ளைங்க எத்தனை பேர் நம்புறீங்க? சில பாதைகள், சில காரியங்களை கடந்து வரும்போது இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் இது தாக்கு பிடிக்குமா? நமக்கு முடியுமா? முடியாத. அடுத்த வருஷத்தை காண்போமான்னு நம்ம யோசிச்சிருக்கலாம். ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களெல்லாம் ஆசீர்வதிச்சு உன்னை பலப்படுத்தி அவர் கிருபையை உண்மையில வைத்து உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்து நிற்பாட்டி இருக்கிறார்னா எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் கிருபையை மொத்தமா இன்னைக்கு உண்மையில உன் குடும்பத்தின் மேல எதை வாங்குறீல்லையோ இந்த குடும்பத்தின் மீட்டிங்ல ஒண்ணு கேளு. ஆண்டவரே உங்க கிருபை என் மேல இறங்கி வரட்டும். உங்க கிருபை என் மேல, என் குடும்பத்தின் மேல. ஹல்லேலூயா. மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போகலாம், ஆனா அவர் கிருபை இன்னைக்கு உங்களை மொத்தமா இறங்கட்டும் உங்க மேல. அவர் கிருபை மொத்தமா உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆமென். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க சந்தோஷமா, சிரிச்ச முகமா. ஏன்னா இது பண்டிகை மாதம், கிறிஸ்துமஸ் மாதம். உலகத்துக்கே வெளிச்சத்தையும் சந்தோஷத்தையும் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. தேவதூதன் வந்து வாழ்த்தும் போது மேய்ப்பர்களிடத்தில் வரும்போது சொல்லுவான், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த, எல்லாரும் சொல்லுங்க மிகுந்த. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் ஆண்டவர் எனக்கு சாதாரண சந்தோஷம் இல்ல, எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை என் குடும்பத்துல வாங்கிக்கோ. கையை தட்டி. நீ துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியா, நீ அவமானங்கள், வேதனைகளை, நிந்தனைகளை, உபத்திரவங்களை சந்தித்த நாட்களுக்கு சரியா உன்னை மகிழ்ச்சியாக்கக்கூடிய ஒரு வருஷமாய், மகிழ்ச்சியாக்கக்கூடிய ஒரு வருஷமாய் நான் விசுவாசிக்கிறேன். இந்த கூட்டத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிற இடத்துல உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை தேவன் தந்து, அன்னைக்கு ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற அந்த நாட்கள்ல யூதர்கள் நல்லா கவனிச்சுக்கணும். அந்த நாட்கள்ல மேய்ப்பர்களை வந்து அவ்வளவு கேவலமாய் பார்ப்பார்களாம். அவ்வளவு கேவலமாய் நிராகரிக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், அற்பமா எண்ணப்பட்டவர்கள் தான் அந்த நாட்கள்ல மேய்ப்பர்கள். யாரும் அவங்கள ஈஸியா சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனா உலகத்தை படைச்ச தேவன் அவரை சேர்த்து கொண்டார். நல்ல ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? அப்பதான் ஒருவேளை நீங்களும் சில நேரங்களில் தள்ளப்பட்டவர்களை போல, ஒடுக்கப்பட்டவர்களை போல, வேதனைப்பட்டவர்களை போல நீங்கள் இருக்கலாம். ஆனா நீங்க யோசிக்கலாம், என்னைக்கு ஆண்டவரே நான் சந்தோஷமா இருக்க போறேன். நீங்க நம்புங்க, தேவதூதன் சொன்னது போல நீங்க உங்களுக்கு சொல்லுகிறேன், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று எல்லாரும் சொல்லுங்க, இன்று. சூப்பர்ல. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உனக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உனக்காக இன்று ஒருவர். வாவ் வாவ். புரிஞ்ச பிள்ளைகள் கையை தட்டி வாங்கிக்கோ. இன்னைக்கு உன் பாடு மாறட்டும், இன்னைக்கு உன் கடன் பிரச்சனை மாறட்டும், இன்னைக்கு உன் கண்ணீர் மாறட்டும், இன்னைக்கு உன் உபத்திரவம் மாறட்டும், இன்னைக்கு உன் வறுமை மாறட்டும். ஏன்னா உனக்காக ஒருவர். கம் ஆன். அவர் பிறந்துட்டார் தானே, அவர் உனக்காக வந்துட்டார் தானே, அவர் உனக்காக எதையும் செய்ய ரெடியா இருக்கிறார் தானே. நம்புற பிள்ளைகள் எனக்காக இன்று பிறக்க வேண்டிய இடத்துல, வாவ், இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிங்க? உனக்காக எங்க அவர் இறங்கணுமோ அங்க உனக்காக அவர் இறங்குவார். எங்க தன்னை வெளிப்படுத்தணுமோ சொல்லுங்க ஒரு ஆமென். அன்னைக்கு மேய்ப்பர்களை பார்த்து சத்தம் வருது, இன்று
நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உன்னை ரட்சிக்கும்படியா ஒருவர் பிறந்திருக்கிறார், வெளிப்பட்டிருக்கிறார் என்று எடுத்துக்கலாமா? நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உனக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும்படியாய் கர்த்தர் வெளிப்படுவாராக. கையை தட்டி வாங்கிக்கோ, வாங்கிக்கோ. நம்புற பிள்ளைகள் உன் குடும்பத்தில் ஒரு உனக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும்படியாய், உன் குடும்பத்தில், உன் கூடாரத்தில், உன் பிள்ளைகள் வாழ்க்கையில், உன் பிசினஸ்ல உனக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும்படியாய் கர்த்தர் இன்னைக்கு வெளிப்படுவாராக. இந்த வருஷம் உனக்கு எப்படி போச்சுன்னு தெரியல. ஒருவேளை சில இடங்களில் பாதிப்பு, சில வாழ்க்கையில இந்த வருஷம் பண்டிகை கிடையாதுன்னு கூட நினைக்கலாம். ஏன்னா சில மோசமான நினைவுகள், சில இழப்புகள் கடந்து போயிருக்கலாம். ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க? துன்பத்தில் இருக்கிற, வேதனையில் இருக்கிற, கண்ணீரோடு இருக்கிற உனக்காக ஒருவர் வெளிப்பட ரெடி ஆயிட்டார். வாவ்! புரிஞ்ச பிள்ளைகள் நல்ல கை தட்டி எஸ் லார்ட், எனக்காக வெளிப்பட ஒருவர் ரெடி ஆயிட்டார். ஆமென். ஆமா இல்லையா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இது நல்லா இருக்குல்ல? உனக்காக பிறந்திருக்கிறான்னு அர்த்தம். ஒருத்தர் வெளியே வந்துட்டாருன்னு அர்த்தம். ஒருத்தர் வெளியே வந்துட்டார், இறங்கிட்டார். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு எதுக்காக வெளியே வந்தார்? உனக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும்படியாய். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும்படியாய். ஆமென். நான் உங்களை பார்த்து ஒரு தீர்க்க தரிசனமாக மனசார சொல்றேன், இந்த ஊழியத்தை நேசிக்கிற, இந்த ஊழியத்துல வருகிற உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் காத்திருக்கிறது. வாங்கிக்கோ. ஒரு அரை நிமிஷமாவது கை தட்டி வாங்கிக்கோ, வாங்கிக்கோ, வாங்கிக்கங்க பார்க்கலாம். உனக்கு சாதாரண சந்தோஷம் அல்ல, மிகுந்த மிகுந்த எஸ் லார்ட், உபத்திரவம் கூட மிகுந்த அமைதல் உண்டாகும். இப்போ உனக்கு மிகுந்த சந்தோஷம் உன் குடும்பத்துல ஓடட்டும். ஆமென். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? இயேசுப்பா எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை, ஆமென், ரிசீவ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வார்த்தைகள் புறப்படும் பொழுது, இந்த மாதிரி வார்த்தைகள் வெளிப்படும் போது, ஆமாண்டவரே மிகுந்த சந்தோஷத்தை. ஹல்லேலூயா. ஆமென். நம்புற பிள்ளைங்க நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. எல்லாரும் சொல்லுங்க நல்ல செய்தி. சத்தமா சொல்லுங்க நல்ல செய்தி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க குட் நியூஸ். சொல்லுங்க பேட் நியூஸ் தானே கேட்டுட்டு இருந்த இவ்வளவு நாட்கள், சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. போன் ரிங் அடிச்சோனே பயம் வருது பாரு. ஆமா ஆமா இல்லையா? போன் ரிங் அடிச்சோனே என்னடா 7:30 வந்துட்டா, பக்கத்துல பாருங்க 7:30க்கெல்லாம் நீ வேலை கிடையாது. கரெக்டா? என்ன உங்களுக்கு தானே சொல்றேன், நல்லா கைத்தறி. ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென் ஆமென். உனக்கு குட் நியூஸ். எல்லாம் சொல்லுங்க எனக்கு குட் நியூஸ். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல செய்தி. ஆமென். என் வாழ்க்கையில நல்ல செய்தி, என் குடும்பத்துல நல்ல செய்தி. ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த ஊழியத்துல இனி நல்ல செய்தி, குட் நியூஸ், மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. எல்லாம் சொல்ல நல்ல செய்தி. இனி உங்க வாழ்க்கை, இனி வருகிற வருஷம் பிளஸ் பண்றேன் மனசார. ஏன்னா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யுமா? விடுதலையாகும். வேதம் அழகா சொல்லுகிறது, ஒருவர் உனக்காக வெளிப்பட்டது எதற்காகனா உன் வாழ்க்கை நல்ல செய்தியை நீ காணும்படியாய், கேட்கும்படியாய். ஆமென். ரொம்ப கேட்ட ஆண்டவரே, இதுல ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன், இதுக்கு மேல பலனே கிடையாது. ஆமென். எப்போ பாரு ஏதாவது நெகட்டிவாவே இருக்கு, எப்போ பாரு ஏதாவது வந்து நோண்டிக்கிட்டே இருக்குது. சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஆமா இல்லையா? சிலர்லாம் வந்து சொல்லுவாங்க, பிரதர் காதுக்குள்ள ஒண்ணு இல்லை ஜல்லுன்னு சத்தம் கேட்குதுன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று ஊழ விடுது, ஒரே அடி அடிப்பேன் இயேசுவின் நாமத்துல போ. ஒரு அள்ளியில சொல்லக்கூடாதா? இன்னைக்கு இந்த பேடான சத்தம், தேவையில்லாத சத்தம், உன் சந்தோஷத்தை கெடுத்த சத்தம், உன் வேதனை உண்டாக்கின உனக்கு சத்தம் சொல்லக்கூடாதா? வாங்கிக்கங்க. ஆமென் ஆமென். விசுவாசி நம்ப அந்த வார்த்தை எப்படி வாங்கிக்க. ஆண்டவர் இனி அது பைபிள் அழகா சொல்லுதுல, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அவன் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். ஆமென். இனி எதை பார்த்து நீ பயப்பட மாட்ட. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை. ஆமென். தாழ்வில் இருந்தாலும் தண்ணீரை கடந்தாலும்
வேதனை இருந்தாலும் ஒண்ணுமே இல்லைனாலும் தாழ்வில் இருந்தாலும் தண்ணீரை கடந்த நம்ம போடுறது பதம் வரி இருந்தாலும் ஒண்ணுமே இல்லைனாலும் என் பலவீனத்தில் உம்பலமோ நல்ல நல்ல கையை தட்டி பலவீனத்தில் ஆமென் 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 பலவீனத்தில் ஆண்டுடைய சமூகத்துல இப்பொழுது அந்த கிருபை இறங்கட்டுமே. என் பலவீனத்தில் பலவீனத்தில் பலமோ மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் தண்ணீரை கடந்தாலும் அக்கினியில் நடந்தாலும் மேசப்பா நீங்க மட்டும் ஏசப்பா நீங்க மட்டும் என் கூட இருந்தா போதுமே, இருப போதுமே. மாறும் எல்லாம் சந்தோஷமா மாறும், நல்ல சிரிச்ச முகமா போதுமே, இருப போதுமே. எல்லாமே மாறுமே. என் பலவீனத்தில் உம்பலமோ ரணமாய் வீணகரகா ஆமை பூரணமாய் வீழ நல்ல என் பலவீ ஆஹா என் பல இன்னைக்கு அந்த பலம் உங்களை நிரப்பட்டும். ஆசையா என் பலவீனத்தில் பலமோ மகிழ்ச்சியோடு ஆழ்வில் இருந்தாலும் எல்லாருமா உங்க கிருபை போதும். தண்ணீரை மூழ்கினாலும் ஓகாபாகா வேதனை இருந்தாலும் ஒண்ணுமே இல்லைனாலும் மேசப்பா நீங்க மட்டும் ஏசப்பா நீங்க மட்டும் என் கூட இருந்தா போதுமே, இருவ போதுமே. மாறுமே எல்லாமே மாறுமே. ஆசையாய் போதுமே, இருவ போதுமே. நல்ல சிரிச்ச முகமா பாடுங்களேன். மாறுமே போதுமே, மாறுமே எல்லாமே. எத்தனை பேருக்கு மாற வேண்டியவைகள் மாறணும்? அவங்க மாத்திரனோடு சேர்ந்து ஆவியில நிரம்பி மாறுமே. ஆமென் போதுமே, இருப
வாங்கிக்கோங்க. 2024க்குள் நுழையும் போது மொத்த கிருபையோடு, மொத்த கிருபை. ஆமென் ஆமென். போதுமே கிருபை போதுமே, மாறுமே எல்லாமே மாறுமே. உன் பிசினஸ்ல போதுமே கிருபை போதுமே, எல்லாமே உங்க பலவீனத்துல போதுமே கிருபை போதுமே, மாறுமே எல்லாமே மாறுமே. போதுமே கிருபை போதுமே. நல்ல கைத்தட்டி பாடும்போது ஆண்டுடைய கிருபை மொத்தம் உங்க மேல இறங்கட்டுமே. போதுமே கிருபை போதுமே, ஓ என் பலவீனத்தில் உம்பலமோ பாடும் பொழுதே பூரணமாய் இறங்கட்டும் ஆண்டவர். உங்க பிரசனம் அளவில்லாமல் உங்க கிருபை இறங்கட்டும் எங்க மேல, எங்க மேல உங்க கிருபையை ஊற்றுங்கப்பா, அளவில்லாமல் ஊற்றுவீராக. பலவீனத்தில் பலவீனத்தில் பாடும்போது அந்த அபிஷேகம், பாடும்போதே அந்த வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்க. Come on people. என் பலவீனத்தில் எங்க மேலெல்லாம் அந்த கிருபை இறங்கட்டும், எங்க குடும்பத்துல இறங்கட்டும், இந்த ஊழியத்துல, இந்த அரராத் ஊழியத்துல, இந்த டோக்ஸா மீட்டிங்ல அப்பா உங்க கிருபைப்பா. மொத்த கிருபை இன்னைக்கு இறங்கி வருகிறத பார்க்கிறேன். வானம் நமக்காக திறக்கப்பட்டிருக்கிற ஓஹோ தேவ தூதர்கள் ஓ அற்புதங்களையும் உங்களுக்காக சுமந்து கொண்டு வருகிறார்கள். என் பலவீனத்தில் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் தண்ணீரை கடந்தாலும் அக்கினியில் நடந்தாலும் சப்பா நீங்க மட்டும் ஏசப்பா நீங்க மட்டும் என் கூட இருந்தா போதுமே கிருபை போதுமே. மாறும் ரிகவதரவா மாறுமே சத்தமாய் போதுமே. கிருபை கேளுங்க அப்பா, என் மேல உங்க கிருபையை ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. மாறுமே போதுமே கிருபை போதுமே, எல்லாமே மாறுமே. ஆமென் ஆமென். போதுமே கிருபை போதுமே. சந்தோஷமா எல்லாமே மாறுமே. என் பலவீனத்தில் பலவீனத்தில் பல ஆசையா என் பலவீனத்தில் பூரணமாய் உம்பலமோ என் பலவீன
பலவீனத்தில் அப்பா பார்த்து சொல்லுங்க, உங்க கிருபையை தாங்கப்பா. விலங்கு ஆமென் ஆமென் ஆமென். என் பலவீனத்தில் உம் பலமோ. எத்தனை பேர் நம்புறீங்க? இல்லதானா? நல்ல சந்தோஷமா இந்த பாடல பாடுறோம்னா அப்ப ஆண்டவர் கிருபையை தரப்போறான்னு அர்த்தம். சில வேளைகள்ல நீங்க ஆண்டவர்கிட்ட சில காரியத்தை கேட்கும்போது, இப்ப பவுல் கேட்கிறாரு, ஆண்டவரே இந்த முள் என்ன குத்திக்கிட்டே இருக்குதுப்பா, என்ன செஞ்சிட்டு இருக்குது, என்ன குத்திக்கிட்டே இருக்குது, எனக்கு வலிக்குது, தாங்க முடியல, ஏதாவது செய்யுங்கப்பான்னு கேட்கிறாரு. அப்போ ஆண்டவர் அந்த ஜெபத்தை பதிலே கொடுக்கல. புரியுதா நான் சொல்றது? உங்களை சொல்றது புரியுதா புரியலையா? ஒன்னு இப்படி தலையாட்டுங்க, சரியா? அப்பதான் எனக்கு வரும் நல்லா. ஒரு அள்ளியில சொல்லக்கூடாதா? ஆமென். நீங்களும் அப்படியே உட்கார்ந்துட்டு ஆமென் நல்ல விளையாட்டுங்க பாப்போம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப பவுல் கேட்கும்போது ஆண்டவருக்கு பதில் கொடுக்கல, வித்தியாசமா சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம். சில வேளைகள்ல சில விஷயம் மாறாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. சில விஷயம் வீட்டுல அம்மி மாதிரி இருக்கும், அசையாம இருக்கும். அம்மினா தெரியுமா? அவன் அம்மியெல்லாம் பயன்படுத்துவீங்களா இன்னைக்கலாம்? அவன் ஆனா அம்மியில அரைக்கிற மசாலாவா, குழம்பு மசாலா, அல்லேலூயா. இன்னைக்கு அம்மியில அரைக்கிறதுக்கு பதிலாக ஜிம்ல உட்காந்து எதையா அரைச்சிக்கிட்டு இருக்குது. கரெக்டா? ஆமா இல்லையா? எங்க அம்மாலாம் அரைப்பா பாரு, மாவாட்ட உட்கார்ந்து விடுவாங்கப்பா வண்டி. எனக்குலாம் ஞாபகம் இருக்கு சின்ன வயசுல. வரலையில சொல்லக்கூடாதா? ஆமே. இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? தெரியலனாலும் இப்படி தாமான்னு சொல்லுங்க. ஆமே. ஏன்னா தெரியலன்னு சொன்னா அசிங்கம். அந்த ஆட்டு உரல் தெரியல, ஆட்டு உரல்ல உட்காந்துட்டு தண்ணியை ஊத்திக்கிட்டு அப்படியே வச்சு நாங்களும் ஆட்டிருக்கோம். ஏன்னா கொஞ்ச நேரம் ஆட்டுங்க ஏன்னு சொல்லிட்டு போயிடும். ராமன் சொல்லக்கூடாதா? ஆமே. சில விஷயம் மாறாது. எவ்வளவுதான் நீங்க போராடி பாருங்க, சில விஷயம் என்ன செய்யாது. நம்ம யோசிக்கிறோம், என்னடா ஆண்டவர் என்னடா பதிலே கொடுக்க மாட்டேங்கிறார். ஆனா உனக்கே தெரியாது எந்த விஷயத்துல நீ போராடி கொண்டிருக்கிறாயோ அதுல ஒரு கிருபையை உனக்கு கொடுத்து உன்னை நடத்துகிறவர். ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென். சில விஷயங்கள் உன் புருஷன் மாறாம இருக்கிறார்னா ஆண்டவர் உனக்கு ஏதோ கிருபையை கொடுக்கிறார். உன் பொண்டாட்டி மாறாம இருக்கிறானா ஏதோ ஒரு கிருபைய. உன் பிள்ளைகள் மாறாம இருக்குது. என் மருமக மாறல, என் மருமக என்ன போட்டு மிக்ஸிய என்னது மாவாட்ட சொன்னா என்ன போட்டு ஆட்டுறா பிரதர், இல்லையா? கரெக்டா இல்லையா? ஆமென். சில விஷயம் மாறாது, நீ யோசிக்காத, என்னடே மாறல கிருபையை கொடுப்பார். ஒரு அள்ளியில சொல்லக்கூடாதா? மாறலனா நல்லா தெரிஞ்சு பக்கத்துல கை பிடிச்சுங்க. மாறலனா தேவ கிருபை சொல்லுங்க. ஆமே. ஒரு அள்ளியில சொல்லக்கூடாதா? மரியா வாழ்த்தும் போது வார்த்தை வருகிறது, கிருபை பெற்றவளே. எனக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் கண்களிலே எனக்கு இந்த ஆராதனை விட்டு நீங்க போகும்போது ஆண்டவருடைய கிருபையை மொத்தமா வாங்கிட்டு போ. 2024 வேற மாதிரி இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? நல்ல கவனிங்க, பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. கிருபை எங்கெல்லாம் உன்னை சந்திக்குதோ அங்கெல்லாம் புதிய காரியம் தொடங்கும். ஒரு அள்ளியில சொல்லக்கூடாதா? ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது, பேழை உருவாகிறது. ஒரு அள்ளியில சொல்லுங்க பாப்போம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். எஸ்தருக்கோ தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் கிருபை கிடைக்கிறது, தயவு கிடைக்கிறது, புதிய ராஜாங்கம் அவ வாழ்க்கையில உண்டாகிறது. சொல்லுங்க மாட்டீங்கிறீங்களா? ஒரு ஆமென். ஆமென் சொல்லுங்களேன்.
மரியாளுக்கோ தேவனுடைய கண்களில் கிருபை கிடைக்கிறது. உலகத்தையே ரட்சிக்கக்கூடிய ரட்சகர் உருவாகுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு அந்த கிருபையை என் தேவனின் மேல் வைப்பாரேனா, இந்த வருகிற வருஷங்கள் நிறைய நன்மைகள் என் வாழ்க்கையில உருவாக போகிறது. நன்மைகள் உருவாக போகிறது. நன்மைகளை ஆண்டவர் எனக்கு கொடுக்க போகிறார். இன்னைக்கு கிருபையை நீ வாங்கிக்கிட்டனா, மாற வேண்டிய இடத்துல மாற வேண்டியவைகள் மாற போகிறது. உருவாக வேண்டிய இடத்துல உருவாக வேண்டியவைகள். ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சந்தோஷமா சிரிச்ச முகமா சொல்லுங்க, ஏசப்பா கண்கள்ல கிருபை. ஆமென். அல்லேலூயா. ஆமென். நீங்க நல்லா கவனிங்க. ஆண்டவர் இந்த பாடலை பாடும்போது எத்தனை பேர் விசுவாசிங்க, கர்த்தர் எனக்கு கிருபை எனக்கு தாங்க. 2024க்குள் நான் நுழையும் போது கிருபையோடு நுழையேற்றோம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அது உங்களை அப்படியே டெபாசிட் உள்ள இருக்கும். கிருபை ஏற்ற வேளையில வரலையா சொல்லுங்க, அந்த கிருபை உன்னை தாங்கும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நீ உடைக்கப்படுற நேரம் அந்த கிருபை உன்னை உருவாக்கி எடுக்கும். சோர்ந்து போற நேரம் அந்த கிருபை உன்னை பலப்படுத்தும். நீ பலவீனப்படும் போது அந்த கிருபை உன்னை வரலையில சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல தோள்ல போட்டு சொல்லுங்க, சந்தோஷமா இரு, மிகுந்த சந்தோஷம் சொல்லுங்க. ஆமென். நல்ல சந்தோஷமா சொல்லுங்க. எல்லாரும் எனக்கு நேர கை நீட்டி ஆசையா சொல்லுங்க, என்ன பார்த்து ஒரு அரை நிமிஷமா சொல்லுங்க. அப்படியே வாங்கிடுறேன். ஆண்டவரே, ஆசையோடு சொல்ற பிள்ளைகளை வாங்குறேன்ப்பா. அப்பா, மிகுந்த சந்தோஷம் உண்டாகட்டும். ரிசீவ் இட், ரிசீவ், 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 ரிசீவ் இட். ஒரு அரை நிமிஷம் சொன்னேன், அதுல கூட கையை வைத்து சொல்ல தெரியல. ரொம்ப நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவரே மிகுந்த சந்தோஷம் உங்க பிள்ளைகளுக்கு உண்டாவதா. மிகுந்த சந்தோஷத்தை நான் பேசுகிறேன்பா. வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கண்ணீரும் மாறிரட்டும், வேதனைகள் மாறிரட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். ஆமே, உங்க பிள்ளைகளுக்கு மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். ஆமே. ஏசப்பா நீங்க மட்டும் பக்கத்துல காதுக்குள்ள போய் சொல்லுங்க, ஏசப்பா நீங்க பக்கத்துல காதுக்குள்ள போய் சத்தமா இறங்கட்டும் கிருபை. ஏசப்பா நீங்க மட்டும், ஏசப்பா நீங்க மட்டும் என் கூட இருந்தா போதுமே, கிருபை போதுமே. எல்லாமே மாறுமே. ஆமென், ஆமென். அல்லல்லா மாறுமே, எல்லாமே மாறும். ஆசையாய் போதுமே, மாறுமே, எல்லாமே மாறுமே. பாடுவோமா? போதுமே, மாறுமே, எல்லாமே மாறுமே. என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும். என் பலவீனத்தில் பூரணமாய் விளங்கும். ஆசையா என் பலவீனத்தில் என் பலவீனத்தில் பூரணமாய் விளங்கும். மாலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் வேதனை இருந்தாலும் ஒண்ணுமே இல்லைனாலும் மேசப்பா நீங்க மட்டும்.
ஏசப்பா நீங்க மட்டும் என் கூட இருந்தா போ. இந்த கிருபையோடு இந்த பண்டிகை கொண்டாடு, இந்த பலத்தோடு இந்த பண்டிகை கொண்டாடிப்பார். மாறுமே எல்லாமே மாறுமே, மாறுமே எல்லாமே மாறுமே. போதுமே கிருப போதுமே, ஆமென் ஆமென். திகவதலர சண்டலர எல்லாமே மாறுமே. ஓ நல்ல கை தட்டி கமான், கைகளை உயர்த்தி தட்டி பாடுவோமா. மாறுமே ஆமென் ஆமென். போதுமே மாறுமே சகதலர விப்ரகபா. போதுமே எல்லாமே மாறுமே. போதுமே கிருப போதுமே, ஆமென் ஆமென். போதுமே மாறுமே எல்லாமே மாறுமே. போதுமே கிருப. நல்ல கையத்துல இந்த கிருபை வாங்கிக்கோங்க பார்க்கலாம். போதுமே கிருப. அப்பா உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேல அந்த கிருபை மொத்தமா இறங்கட்டும் ஆண்டவர். உங்க மகிமையின் பிரசன்னம் இந்த இடத்தை மூடுவதாக, வல்லமை இறங்கட்டும் இந்த மண்டபத்துல. உம்மை நோக்கி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கட்டும். மாறுமே போதுமே, போதுமே. Come on. போதுமே எல்லாமே மாறுமே. என் பலவீனத்தில் உம் பலமோ, ஆமென் 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 ஆமென். பலவீனத்தில் ஆமென் ஆமென். என் பலவீனத்தில் பலவீனத்தில் ஓம் பலமோ. நல்ல கை தட்டி ஜோரா. பூரணமா நல்ல வாங்கிக்கோங்க பார்க்கலாம். கையை தட்டும் போது பரலோகத்தின் வல்லமை உன் மேல இறங்கட்டும். அந்த பரலோகத்தின் தேவனாகி கர்த்தர் கிருபையை உன் மேல அளவில்லாமல் ஊற்றட்டும். கர்த்தரை நம்பி இருக்கிறவனுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேல அந்த கிருபை அளவில்லாமல் தேவ ஆவியான உண்டாக்கட்டும். வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க. கூடாரத்துல எல்லாம் இந்த கிருபையை வாங்கிக்கோ. இன்னைக்கு நீங்க வீட்டுக்குள் நுழையும் போது பழைய மாதிரி நுழைய மாட்டேன். அற்புதம் உனக்கு தேடி வரும். புதிய காரியங்கள் உருவாகி இருக்கும். ஓ ராகாபௌ சஞ்சலரபா. பலவீனப்படும் போது ஆண்டவரே ஆண்டவர் உங்க கிருபையை தாங்கன்னு கேளு. தானா உருவாக வேண்டியவைகள் உருவாகும். இன்னைக்கு ஆண்டவர் அந்த கிருபை என் மேல மொத்தமா இறங்கட்டும் சுவாமி, மொத்தமா இறங்கட்டும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மொத்தமா கிருபையை தருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதிர்பார்த்திராததை இனி எதிர்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க.
எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் சில விஷயங்களை உனக்கு கிடைக்கும்படி கட்டளையிட்டு இருக்கிறார்? ஆமா, எனக்கு செய்தி அதுதான். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. உனக்கு நன்மையை உண்டாக்கும்படிக்கு, உனக்கு அற்புதங்களை நீ பெறும்படிக்கு, நீ அற்புதங்களை காணும்படிக்கு பரலோகம் தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமென். இந்த மீட்டிங் வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், உன் கையில நன்மை வரும்படிக்கு கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமென். அந்த நன்மைக்குள்ளாக அற்புதங்கள் இருக்கிறது. அதை நீ உன் கையால எடுக்க போகிறாய், அதை நீ காண போகிறாய். யாருக்கு நடக்காதவைகள் உனக்கு நடந்திருக்கும். மற்றவன் எங்கெல்லாமோ, எத்தனை பேர் நமக்கு எங்கெல்லாமோ அவன் அற்புதத்திற்காக, வழிகளுக்காக, வாசலுக்காக அவன் அலைந்து திரியலாம். தேவன் உனக்கு வழியே இல்லாத இடத்துல அற்புதங்களை உனக்கு செய்யும்படிக்கு. ஆமென். சொல்லக்கூடாதா? வழியே இருக்காது, இங்க எங்க நடக்கும், அங்க உனக்கு அற்புதத்தை, அதிசயத்தை, ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா, கர்த்தர் காணும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். விசுவாசிங்க. உனக்கு எவனுக்குமே நடக்காதவைகள் உன் வாழ்க்கையிலே உனக்கு நடக்கும்படியாக. ஏன்னா உன் அற்புதம் பேசப்படும், உன் அற்புதம் எழுதப்படும், உன் அற்புதம் சகல ஜனங்களுக்கும் சாட்சியாக மாறும். விசுவாசிக்கிறீங்களா? அவங்க மாத்த நல்ல கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற, இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற உன் வாழ்க்கையில் தேவன் சில வெற்றிக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அவைகள் உன் பக்கமாய் வரப்போகிறது. நீ அதை பிடித்துக் கொள்ள போகிறாய். அந்த அற்புதங்களுக்குள்ளாக அற்புதத்திற்கு மேல அற்புதம். வா, சூப்பர்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல கை பிடிச்சு, அற்புதத்துக்கு மேல இன்னைக்கு அற்புதம். ஆமென். அற்புதத்துக்குள்ளேயே இன்னொரு அற்புதம் உனக்காக காத்திருக்கிறார். ஆமென். அற்புதங்களுக்குள்ளாக இன்னொரு அற்புதம். எல்லாரும் சொல்லுங்க டபுள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க டபுள். 2024 எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இரட்டிப்பான நன்மைகளோடு வாங்கிக்கங்க. உங்களுக்கு தானே கர்த்தர் சொல்றேன், இரட்டிப்பான. எல்லாரும் சொல்லுங்க இரட்டிப்பான, இரட்டிப்பான நன்மைகள், இரட்டிப்பான கிருபைகள். ஆமென். எதுவுமே சாதாரணமானதல்ல, டபுள். எத்தனை பேருக்கு வேணும் அந்த கிருபை? வாங்கிக்கோங்க பார்க்கலாம். உன் குடும்பத்துல எல்லாம் டபுள் ப்ரமோஷன், டபுள் பிளஸிங், இரட்டிப்பான ஆசீர்வாதம் நீ எடுக்கும் போது. ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென். நீ ஒரு அற்புதம் எதிர்பார்த்தா அந்த அற்புதத்துக்குள்ள இன்னொரு அற்புதமும் காத்து இருக்கிறது, மறைந்து இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் வாங்க ரெடி ஆயிட்டீங்க? அவங்க மாதிரி கை எடுத்துக்கப்பா, வாங்கிக்கோ. இந்த கிருபை இன்னைக்கு வாங்கிக்கோ. ஒரு கல்ல 2 மாங்காய் இல்ல, ஒத்த மரத்தையே க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஏன்னா அற்புதத்துக்கு மேல அற்புதத்தினால தேவன் நம்மை நிரப்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்படி எல்லாரும் கைகளை உயர்த்தி வாங்கிக்கோங்க பார்க்கலாம். ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஏன்னா இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும் பொழுதுதான் அது அப்படியே உங்க வாழ்க்கை நடக்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்லும் போது புரியுது? ஆண்டவரே, இந்த இனி வரும் நாட்கள்ல நான் சாதாரண நன்மைகளை பெற மாட்டேன், இரட்டிப்பான நன்மைகளை. நல்ல ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? இரட்டிப்பான நன்மைகளை, இரட்டிப்பான நன்மைகளை. ஆமென் சொல்லுங்க பாபா. நீ ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு வழியிலுக்கு போய் நிப்ப. ஆனா அங்க புதிய வழிகளையும் அந்த அற்புதமையும் பார்ப்பாய். நீ பார்க்காத அற்புதங்களை நீ பார்ப்பாய். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ போறது ஒரு பிசினஸுக்கு போவ, ஆனா அங்க அந்த பிசினஸும் கிளிக் ஆகும். இன்னும் நீ யோசிச்சு பார்த்துறாத ஒரு பிசினஸ் உனக்கு கிளிக் ஆகும்படியாக. வாங்கிக்கோ, வாங்கிக்கோ. நல்ல கைகளை தட்டி வாங்கிக்கங்க, வாங்கிக்கங்க. எஸ், ஆமென். ஆமென் சொல்லக்கூடாதா? அல்லேலூயா. அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை உயர்த்தி இந்த வார்த்தைக்காக, அற்புதங்களுக்கு மேல அற்புதம். ஆமென். அதாவது எத்தனை பேருக்கு புரிஞ்சது நான் சொன்னது? நீ எதிர்பார்த்ததே அற்புதம் தான். அந்த அற்புதத்தை நீ பார்த்துட்ட. ஆனா அந்த அற்புதத்திற்குள்ள இன்னும் அற்புதம் காத்திருக்கிறது, ஆச்சரியம் காத்திருக்கிறது. ரலில சொல்லக்கூடாதா? ஆமென். ரொம்ப நாள் பிரயாசப்பட்டிருக்கிற, ரொம்ப நாள் எதிர்பார்த்திருக்கிறாய், ஆனா அது உன் கையில சிக்கல. ஆனா எத்தனை பேர் நம்ம இன்னைக்கு சிக்கிட்டு? ஒரு அலையில சொல்லுங்கப்பா. ஆமென் சொல்லுங்க. அவையா வார்த்தை வரும்போது அற்புதம் நடந்துட்டு. ஆமென். லாக் ஆக வேண்டியவைகள் உன் கையில லாக் ஆகிறது. சொல்லுங்க. மற்றவனுக்கு கிடைக்குது இல்லை, உனக்கு கிடைக்கும். உனக்காக அந்த அற்புதங்கள், அந்த அதிசயம் காத்திருக்கிறது. நீ எப்ப வருவேன்னு காத்து கொண்டிருக்க. இது நல்லா இருக்கு. ஒரு ஆமென். எத்தனை பேருக்கு அந்த வார்த்தைகள் பிரயோஜனமா இருக்கு? நீ வருவாய் என்று, ஆமென், நீ வருவாய் என்று காத்து கொண்டிருக்கிறது. ஆமென். சூப்பர்ல நம்ம ஆண்டவர்.
கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீ வருவாய் என்று எல்லாரும் சொல்லுங்க, நீ வருவாய் என்று. ஆமென். நீ வருவாயினோட உங்க மைண்ட் வாய்ஸ் வேற எங்கேயோ போகுது எனக்கு தெரியுது. ஆமென் ஆமென். எப்பண்டா நீ வருவ, எப்பண்டா உன் கைக்கு வரலான்னு ஒண்ணு அப்படியே அலைஞ்சிட்டு இருக்கு. ஆமென் சொல்லுங்க பாபு. அப்பதான் எனக்கு ஆண்டவர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துக்கு நேராக இது உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவமா இருக்கலாம். ஆனா கொஞ்சம் வெளிப்பாடுகளோட சில விஷயத்தை நான் ஷேர் பண்றேன். அதை நீங்க அப்படியே அதை வாங்கிக்கோங்க, ரிசீவ் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள். வெளிப்பாடுகளோட பேசுறேன், அந்த வார்த்தைகள் அப்படியே வாங்கிக்கோங்க. சரியா? ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்பதான் ஆண்டவர் இந்த அதிகாரத்துக்கு என்னாக என்னை திருப்பினார். ஆமென். ஆண்டவர்கிட்ட போய் பேதுருட்ட தான் ஆண்டவர் சொல்றார், அங்க சில காரியங்கள் நடக்குது, வரி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வருகிறது. அதெல்லாம் வேண்டாம், அந்த சப்ஜெக்ட் வேற. இப்போ வெளிப்பாடோட நான் சொல்லும் போது அதை அப்படியே ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? சில காரியங்கள் கட்ட வேண்டியதா இருக்கிறது, பெண்டிங்ல இருக்குது. அம்மா இல்லையா? கேட்கறது புரியுதா புரியலையா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பெண்டிங்ல இருக்குதா? ஆமென். ஆமா சொல்லுங்க ஐயா. எந்தெந்த காரியம் உனக்கு பெண்டிங்ல இருக்குதோ அந்த பெண்டிங் க்ளோஸ் ஆகிறது. வாவ், நல்ல ஒரு கை தட்டி இருக்கணுமே. ஆமென். வாங்கிக்கங்க. இதான் ஏன் தீர்க்க தரிசனம். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? நான் யோசித்துக்கிட்டு வந்து நினைக்கிறீங்களா? இல்லை, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. சில காரியங்கள் அப்படியே காட்டியிருப்பேன். இந்த 2 வார்த்தை தான் வரும் அப்படியே மைண்ட்ல. அது மட்டும் தான் எனக்கு யோசிச்சுட்டு இருப்பேன். ஆனா எனக்கு தெரியும், விசுவாசிக்கும் போது, ஆராதிக்கும் போது கர்த்தர் நமக்கு ரிலீஸ் பண்ணுவார் வேர்டை. ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? இப்ப அழகா ரிலீஸ் பண்ணாரு தானே? சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பெண்டிங்ல இருக்கு. உன் நன்மைகள் கரெக்டா கட்டணும்னு எத்தனையோ விஷயங்கள் பெண்டிங்க க்ளோஸ் பண்ணிடலாம்பா. இந்த மாசம் க்ளோஸ் பண்ணிடலாம், இல்ல இந்த மாசம் முடிச்சிடலாம். ஆனா பெண்டிங்லே தான் கிடக்குது, கிடப்புலே கிடக்குது. எத்தனை பேர் விசுவாசி இந்த கூட்டத்துல உன் பெண்டிங் எல்லாம் க்ளோஸ் பண்ண வேண்டிய? வாங்கிக்க மொத்தமா வாங்கிக்க. எத்தனை பேர் வேணும்? ஆமென். அது எதுவா இருக்கட்டும், எந்த நன்மையா இருக்கட்டும், உன் கடன் பிரச்சனையா இருக்கட்டும், அல்லது உன் பண தேவைகளா இருக்கட்டும், உன் பிசினஸா இருக்கட்டும், இல்ல உனக்கு வர வேண்டிய நன்மைகளா இருக்கட்டும், அது எல்லாமே பெண்டிங்ல கிடக்குது. கட்டணும், முடிக்கணும். சில வீடா இருக்கட்டும், சொல்லுங்க ஒரு ஆமென். கார் வாங்கின லோனா இருக்கட்டும், கட்டணும். ஆனா அது பெண்டிங்ல இருக்குது, முடிக்க முடியல. ஆனா எத்தனை பேர் விசுவாசிங்க உன் பெண்டிங் ஃபைல்ஸ் இன்னைக்கு ஆண்டவர் மொத்தமா க்ளோஸ் பண்ண வேண்டிய நேரம். இந்த வார்த்தை உண்மையிலே சொல்றேன், நல்ல ஒரு வேறு, நல்ல ஒரு தேவனுடைய மகிமையான வார்த்தை. உன் வாழ்க்கையில எது பெண்டிங்ல இருக்குதோ அது மொத்தமா நீங்க க்ளோஸ் பண்ணப்பட வேண்டிய ஒரு நேரத்துல தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லக்கூடாதா? ஆமென். உன் அற்புதம் பெண்டிங்ல இருக்குதோ, உனக்கு கிடைக்க வேண்டிய சுகம் பெண்டிங்ல இருக்குதோ, உனக்கு வர வேண்டிய அந்த பொருளாதார ஆசீர்வாதங்கள் பெண்டிங்ல இருக்குதோ, எவனுக்கெல்லாமோ வந்துட்டு எனக்கு வரவே சொல்லுங்க. அல்லேலூயா. யாருக்கெல்லாமோ கிடைச்சிட்டு, ஆண்டவர் என்ன ஆண்டவரே, இவனுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லை, அவன்லாம் வாங்கிட்டான் ஆண்டவர், அவனுடைய பெண்டிங்லாம் முடிஞ்சு போச்சு, ஏன் எனக்கு மட்டும் பெண்டிங்ல இருக்குது? நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க உன் பெண்டிங்க இன்னைக்கு க்ளோஸ் பண்ற? புரிஞ்சுச்சா? ஆமென். உன் பெண்டிங்க இன்னைக்கு கர்த்தர் முடிக்கிறார். உன் பிரச்சனைகளை இன்னைக்கு கர்த்தர் முடிக்கிறார். உன் பாடுகளை இன்னைக்கு அதுக்கு சொல்யூஷன் உண்டாக்குகிறார். ஆமென். மாறாத சில காரியங்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு போதுமே கிருபை போதுமே, மாறுமே எல்லாமே போதுமே கிருபை போதுமே, மாறுமே எல்லாமே மாறும். என் பலவீனத்தில் ஒம்பலமோ ஓரணமாய்
ஆசையாய் என் பலவீனத்தில் பலமோ பூரணமாய் விளங்கும். நாமே 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 என் பலவீனத்தில் மாறட்டும்பா, இந்த ஆராதனையிலே மாறட்டும். ஆமென். மத்தேயு 17 அதிகாரத்துல 24 வசனத்தை மட்டும் வாசி. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 9:30 நான் என்ன செய்றேன், எனக்கு முடிச்சிடுறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிமா. அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குபவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து உங்கள் போதகர், எப்பா வரிப்பணம் வாங்குறவன் வந்து கேட்கறான், உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையோ? உங்க போதகருடைய பேங்க் என்னது பெண்டிங்ல கிடக்குதுப்பா, உங்க போதகருக்கு பேலன்ஸ் இருக்குதுப்பா. புரியுதா நான் சொல்றது? பேலன்ஸ் இருக்குது. உங்க பிள்ளைகள் உங்க போதக வரி பணம் கட்டுகிறது இல்லையோ? இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? சில விஷயம் உன்னை பார்த்து, எப்பா என்னப்பா இது இன்னும் பெண்டிங்ல இருக்குது, கரெக்டா இல்லையா சொல்லுங்களேன். கல்யாணம் ஆயிடுச்சுங்க, ஆனா குழந்தை வந்து பெண்டிங்ல இருக்கிற மாதிரி இருக்குது. பல வருஷம் ஆயிடுச்சு, ஆனா இன்னும் என்ன செய்யல சொல்ல மாட்டேங்கிறீங்களே. பிள்ளை இல்லாதபடி இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க இதை? ஒருவேளை இதை பார்க்கிறவர்கள், இதை வீடியோல நீ பார்க்க போறவர்கள் வாழ்க்கையில நான் இன்னைக்கு சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால எந்த காரியம் பெண்டிங்ல இருக்குதோ அதை கர்த்தர் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ண போகிறார், அதை ஃபுல்ஃபில் பண்ண போகிறார். வாவ், வாங்கிக்கங்க 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 பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். சில நன்மைகள் உன் லேண்ட் விஷயத்துல, உனக்கு வர வேண்டிய அந்த பண விஷயத்துல வர வேண்டியது பெண்டிங்ல இருக்குதா இல்லையா? கை உயர்த்துங்க பாப்போம். பிரதர், எனக்கு உங்களுக்கு வர வேண்டியது கரெக்டா? இந்த வார்த்தை எத்தனை பேர் பிரயோஜனமா இருக்கு? இப்போ நான் சொன்னேன், இப்போ சொன்னது ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நீங்க உங்களுக்கு அப்படி இருக்குது தானே? அந்த அம்மாவுக்கு என்னம்மா வர வேண்டிய பணம் வர வேண்டியதா இருக்குதா? சொல்லுங்க, நல்ல வாய் தர சத்தமா சொல்லுங்கம்மா. வர வேண்டியது எவ்வளவு வர வேண்டியது இருக்கு? 20 லட்சமா வருதுமா? இயேசுவின் நாமத்துல வாங்கிக்கங்க. அப்படிதான் ஆண்டவரே, பெண்டிங்ல இருக்கிற அந்த அவங்க சொன்னாங்க 20 லட்சம், இன்னைக்கு நான் பேசுகிறேன், அது உங்க பிள்ளையோட கையில வந்து சேரட்டும் ஆண்டவரே. அந்த பெண்டிங்ல இருக்கிறவைகள் கம்ப்ளீட் ஆகட்டும் சுவாமி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமா, உண்மையிலே விசுவாசிக்கிறீங்களா? பெண்டிங்ல இருக்குது, உங்க போதகர் வரி பணம் கட்டுறது இல்ல, அது பேலன்ஸ்ல இருக்கு. ஆனா நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க அந்த பெண்டிங்க கர்த்தர் கம்ப்ளீட் பண்ணுகிறார்? ஆமென். இனி உன் வீட்டை தேடி கடன்காரன் வரப்போகிறது கிடையாது. வாங்கிக்க வாங்கிக்க உன்னை அவர் ஆமென் சொல்லுங்க. இதுல உண்மையா சொல்றேன், இது உண்மையில அந்த கடன்ல இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றது ரொம்ப பலனா இருக்கும். சொல்லுங்க ஆமென். ஏன்னா ஒரு முறை அந்த கடனை நான் வெறுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. அது உங்களை விட்டு ஒளிந்து போகட்டும். ஆமென். ஏன்னா இயேசு நம்மளை பார்த்து சொன்னார், என்ன பார்த்து சொன்ன, நீ கடன் கொடுப்பாய், நம்ம கொடுப்போம். ஒரு அல்லையிலே சொல்லுவோடதா. ஒரு நம்ம எங்களுடைய பிரேயர் ஹவுஸ் நம்ம கட்டும்போது ஒரு மண் வாங்கியிருந்தோம். அப்போ அந்த மண்ணுக்கு அமௌண்ட் ஏதோ 10,000 எவ்வளோ பேலன்ஸ் இருந்தது. அப்போ அந்த நேரம் அர்ஜென்ட்டாக ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை, போயிட்டேன். அந்த 10,000க்கு அவன் 10 நேரம் கால் பண்ணிட்டான். எப்படி? அது எனக்கு ரொம்ப மண்டக்குள்ள சல்லுன்னு யாருது. ஃபோனை பண்ணி பேலன்ஸ் எப்போ கொடுக்குறீங்க, எப்படி இருக்கும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. உடனே என்ன பண்ணேன்னா, தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் அடிச்சு முதல்ல அவனை கொடுத்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் அவனை மண் வாங்குறது நிப்பாட்டி. எதுக்கு அதை சொல்றேன்னா, இன்னைக்கு சில இரிட்டேஷன் அதனால நமக்கு இருக்கும். சில ஃபோன் கால்ஸை பார்த்தா அம்மாவை இல்லையே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆமே, என்னைக்கு ஆண்டவர் அதெல்லாம் உனக்கு கவலைப்படாத சொல்லிட்டாரு தானே அப்பா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நமக்கு பேசுறாருன்னா தேவனுக்கு தெரிஞ்சிச்சு, என் பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை தேவை. இப்ப என் பிள்ளைகள் வாழ்க்கையில சில விஷயத்துக்கு அவங்க பதில் சொல்ல முடியாதபடி இருக்கிறார்கள். அன்னைக்கு பேதுருவை கேட்கும் போது அவன் யோசிக்கிறான், கலகலகன் என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்க போதகருடைய காரியங்கள் பெண்டிங்ல இருக்குதுப்பான்னு சொல்றான். சொல்றது புரியுதா இல்லையா? நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு ஆண்டவர் உன் பெண்டிங்க முடிக்க போறாருங்க? வாங்கிக்கங்க. எத்தனை பேருக்கு வேணும் இந்த வார்த்தை? அதுக்கு தான் அந்த கிருபையை உண்மையில ஊற்றுகிறார். உன் கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு 2023 உண்டாகிறது. ஆமென்.
ஆமென். உனக்கு வர வேண்டிய லட்சங்கள்லாம் வந்து சேரட்டும் இயேசுவின் நாமத்தில். Praise Jesus. போதுமே கிருப போதுமே, மாறுமே எல்லாமே மாறும். போதுமே கிருப போதுமே, மாறுமே எல்லாமே மாறுமே. என் பலவீனத்தில் உம்பலமோ பூரணமாய் விளங்கும். ஆமென். என் பலவீனம் ரொம்ப வருஷம் பெண்டிங்ல இருக்குது. என் ஆசீர்வாதம், எனக்கு வர வேண்டிய அநேக காரியங்கள் ரொம்ப வருஷம் பெண்டிங்ல இருக்குது. நீங்க நம்புங்க, உன் பெண்டிங்கு முடிவடையக்கூடிய நேரத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்துட்டார். இனி அந்நியர்கள் உனக்கு, நீ அந்நியர்களுக்கு நீ பதில் சொல்ல வேண்டியது இல்லை. மற்ற எவனுக்கும் நீ பதில் சொல்ல வேண்டியது கிடையாது. ஐயோ எப்படி வெளியே போவேன், அவன் கேள்வி கேட்பான, இவன் கேள்வி கேட்பான, இவன் கேட்டுருவானோ அவன் கேட்டுருவானோ, ஒளிஞ்சு போவப்பா. அதெல்லாம் கர்த்தர் மாற்றி அவனுக்கு முன்பதாக போதுமே கிருப போதுமே, மாறுமே எல்லாமே மாறுமே. ஆசையா போதுமே கிருப போதுமே. ரொம்ப கூட்டிங்க. எத்தனை பேருக்கு அந்த ஆசையாக்கு அந்த கிருபை வேணும்? போதுமே கிருப போதுமே, மாறுமே எல்லாமே மாறுமே. லல்லல்லல்லா போதுமே கிருப போதுமே, மாறுமே எல்லாமே மாறுமே. ஏன் தெரியுமா? என் பலவீனத்தில் பூரணமாய் விளங்கும். என் பலவீனத்தில் உம்பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் இன்னைக்கு உன் பலவீனத்துல, உன் பெண்டிங்ல அவர் கிருபை பாடும்போதே ஆசையா என் பலவீனத்தில். உம்பலமோ ஆமென். பூரணமாய் விளங்கும். உன் பெண்டிங் ஃபைல்ஸ்ல எல்லாம் அவர் கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க, என் ஃபைல்லாம் தூசியெல்லாம் அடைஞ்சு போச்சு. தட்டுவார், கவலைப்படார். தேவன் தம் பிள்ளைகளுக்கு நியாயம் தீர்ப்பார், நியாயம் செய்வார். உன் ஃபைல்ஸை நீ மறந்து இருக்கலாம். உனக்கு செய்ய வேண்டியது, உனக்கு கிடைக்க வேண்டிய காரியங்களை நீ கூட மறந்து, காலங்கள் போக போக சில விஷயங்கள் மறந்து கூட போயிருக்கலாம். ஆனா உனக்குன்னு ஒருத்தர் குறிச்சிட்டாருன்னா அது எங்க இருந்தாலும் உன்னை தேடி, உனக்காக, நான் சொன்னேன், உனக்காக உன் அற்புதத்தை உன் கையில கொண்டு சேர்க்குவதற்கு ஆண்டவர். மனுஷனுக்கு தான் கட்டளையிடணும் கிடையாது. ஆமே. தண்ணிக்குள்ள இருக்கிற, கடலுக்குள்ள இருக்கிற மீனுக்கும் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமே. என் பிள்ளையோட ஃபைல்ஸை க்ளோஸ் பண்ணி விடுறதுக்கு ஒரு மீனுக்கு கட்டளையிட்டுறாரு. ஆமே. சொல்லுங்கப்பா, எதுக்கு அன்னைக்கு இந்த காரியத்தை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறேன் நமக்கு? எப்ப எனக்கும் பெண்டிங் இருந்துச்சுப்பா, அதை நான் எப்படி சரி பண்ணேன்? உன் பெண்டிங்கை நான் சரி பண்ணுவேன்பா. கை உயர்த்துங்க. ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க. உங்க போதகருக்கு கொஞ்சம் பெண்டிங் இருக்குது சொல்லுங்க. இந்த சிஎஸ்ஐ சபைக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சங்க பணம்னு ஒண்ணு உண்டு. சங்கப்பணம். சங்கப்பணம் கொடுத்துட்டீங்களா? அது கொஞ்சம் பெண்டிங்ல இருக்குது. சர்ச்சுக்கு போனோம் நல்லா இருக்கீங்களான்னு நம்மளை பார்த்து கேட்க மாட்டாங்க. சங்க பாக்கி இருக்குது. உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியல. நீங்க சிஎஸ்ஐயா இருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆமென். எங்க தாத்தா இறந்துட்டார், மணி அடிக்கணும், சங்க பாக்கி இருக்குதுல்ல. நீ சங்க பாக்கி கூட அப்பதான் மணி அடிப்போம். கரெக்டா இல்லையா? நடக்குதுயா? ஆமாவா இல்லையா? அவ்வளவு நல்லவங்க நம்ம ஆட்கள். பாக்கி இருந்தாதான், பாக்கி இல்லைனாதான் அடிப்பான் மணியை. அறிவிப்பும் கொடுப்பான், இல்லைன்னா ஒரு பையன் வர மாட்டான் சர்ச்சில். ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க?
நீ கடன் உன் பாக்கி, அது என்ன சொல்லுவாங்க கரெக்ட் தானே? உன்னுடைய அந்த பாக்கின்னு சொல்றோம்ல, அது என்ன, அதுக்கு என்ன வேற என்ன வார்த்தை சொல்லலாமா? வேற என்ன சொல்லலாம்? இல்ல அதை விடுங்க. உன் பாக்கி தொகை எல்லாவற்றையும் அவர் செட்டில் பண்ண வேண்டிய நேரம் வந்துட்டு. சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க ஐயா. ஐயா நீ வாங்கிட்டே தெரியாம, நீ வாங்கும் போதுதான் சிரிச்சுக்கிட்டு தானே வாங்குற. ஆமென். வாங்கும்போது எத்தனை பைசா வெட்டி? 10 பைசா ஆளாக கொடுத்துருவோம் நாங்க. 10 பைசா தானே. நோ வரிஸ், நோ வரிஸ். கரெக்டா உங்களுக்கு வந்துடும். 2 மாசம், 3வது மாசத்துல இருந்து பரதேசி வாங்கும்போது சிரிப்பான். என்ன சொல்றேன்னா, தயவு செய்து வட்டிக்கு கடன் வாங்காத. நம்ம அதை உருவாக்கிட்டோம். சரி, இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன் முடியணும், அதுக்கு என்ன செய்யணும்? ஏதாவது ஒரு வழியை நம்ம தேட ஆரம்பிச்சிடும். நீ கர்த்தரிடத்துல வழியை தேடு. சொல்லுங்க, ஆண்டவர்ட்ட சொல்லி, நீ கொடுத்தா நிக்க, இல்லைன்னா அப்படி நின்னு பாரு, உனக்காக வரும். நான் சொல்றேன், நீ அப்படி டெஸ்ட் பண்ணி பாரு விசுவாசத்துல ஆண்டவரை. நம்ம அப்படி செய்யறது கிடையாது. நம்ம அந்த நேரத்தில் 4 பேருக்கு போன் அடிப்போம். கரெக்டா இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே என் பாக்கிய நீங்க, ஏன்னா நான் இந்த பாக்கிய செட்டில் பண்றதுக்காக தான் நீங்க அன்னைக்கு பாக்கியா இருந்திருக்கீங்க. சொல்லுங்க. ஆமே. அப்போ எனக்கு பாக்கி இருக்குது, கடன் பாக்கி இருக்குது, செட்டில் பண்ண வேண்டியது இருக்குது. ஆண்டவரே அவர் செட்டில் பண்ணாரு தானே? சொல்லுங்க. ஆமே. அப்ப நமக்கு பண்ணுவாரா இல்லையா? என்னங்க தெரியாத மாதிரி இருக்கீங்க? எப்படி நல்லா கை தட்டுங்க நல்லா. ஆமே. ஹalleluya. எனக்கு பாக்கி இருக்குதுங்க, கடன் பாக்கி இருக்குது, பேலன்ஸ் இருக்குது, நான் கொடுக்க வேண்டியது இருக்குது, நான் செட்டில் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனா என்னால முடியல. ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு உனக்கு அவர் செட்டில் பண்ண வேண்டிய ஒரு நேரமா? ஆமென். ஹalleluya. நீ கடந்து மண்டைய போட்டு குழம்பிட்டு இருக்கதை விட, ஆண்டவரே எனக்கு நீங்க செட்டில் பண்ணுங்க, நான் ஒருவேளை தெரியாம வாங்கிட்டேன். ஆமா, அந்த சூழ்நிலையில என் பலவீனத்துல நான் வாங்கிட்டேன். ஆனா உங்களுடைய வார்த்தை சொல்லுது, என் பலவீனத்தில் என் பலம் விளங்கும்னு சொன்னீங்க. ஆண்டவரே நான் பலவீனத்துல செய்த சக காரியங்களுக்கு நீங்க இன்னைக்கு சொல்யூஷனை கொடுங்க. வாங்கிக்க, கையை தட்டி. என் பலவீனத்துல செஞ்ச சில முட்டாள்தனமான விஷயம், என் பலவீனத்துல நான் செஞ்ச சில தேவையில்லாத காரியங்கள் இன்னைக்கு உம்முடைய பலத்தினால் அது மாறுவதாக. ஆமென். ஹalleluya. ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிரயோஜனமா, ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல இன்னைக்கு? இந்த வார்த்தை ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு ரொம்ப ஆசையா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னடா எப்பலாம் கொடுத்து பேசுறாரு பாரு. சொல்ல மாட்டேங்கிறீங்களா? எனக்கு நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது எங்க ஊர்ல ஒரு ஐயரவாள் பையன் படிச்சான். அவன் நம்ம சின்ன பையன் தான். ஆனா அவனுக்கு கூட்டம், அவன் கூட ஒரு 10-15 பேராவது நிற்பான். ஏன்னா அவன்கிட்ட தான் காசு இருக்கும். சொல்ல புரியுதா? அப்பெல்லாம் 50 காசு ஒரு ஐஸ், இந்த குச்சி, இந்த டியூப் ஐஸ் பார்த்துருக்கீங்களா? பெப்சி அதெல்லாம் இருக்கும் பாருங்க. அது அப்படியே சவிச்சுக்கிட்டு கடைசியில் அந்த கண்ணாடி பைய கூட விட்டது கிடையாது. என்ன நீங்களாம் அப்படி பண்ணது இல்லையா? ஏன் வாழ்க்கை வாழ்ந்துருக்கீங்க? வாயிலே வச்சுக்கிட்டு அப்படியே அடிச்சுட்டு, அப்புறம் அதை போட அந்த இழந்த பழம் இருக்கு பாருங்க, தெரியுமா? அந்த கண்ணாடி பைக்கு வாயிருந்தாலும் போட்டு சக்கத்தனமா. பிரதர் நீங்க என்ன சொல்றீங்க தெரியல பிரதர், நாங்க பீஸா பர்கர் தவிர வேற சாப்பிடுறது இல்ல. நீங்க வீட்டுல எப்படி இருப்பீங்க எனக்கு தெரியாதா? எல்லாம் வெளியே ஷோ மட்டும்தானே. ஆமே. ஹalleluya. ஒரிக்காஞ்சட்டி வச்சு திங்கிற ஆட்கள் தானே நீங்களா? கடைசி ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு சாப்பிட்டு திங்கிற ஆட்கள் தான் நீங்களா? கரெக்டா? பாட்டி கை தட்டாங்கப்பா. ஆமே. நம்ம வீட்டில் நடக்கிறது அவர் அப்படியே பேசுறார். உங்க வீட்டில் நடக்கிறது எல்லார் வீட்டிலும் நடக்கிறது தான். ஒரு அப்பா அந்த பையன் நல்ல ஞாபகம் இருக்கு. அவன் அவங்க அப்பா பையில இருந்து காசை சுட்டுட்டு வந்துருவான் போல. அவன் உரிமையா எடுத்திருக்கான். நம்ம அதை சுட்டுட்டோம்னு சொல்லிட்டு அந்த டைம் எடுத்து வாங்கி கொடுத்துருக்கான். அதே போல என்ன சில நேரம் எடுக்க முடியலன்னு ஐஸ் கடைக்காரன்ட்ட கடன் வச்சுட்டான். அவன் ஐயரவாள் பையனாச்சே, வெயிட் பார்ட்டி ஆச்சே, நீ சொல்லிட்டு நல்ல ஒரு அப்போ 500 rupees பெருசு தானே. சொல்லுங்க பாப்போம். ஒரு 7 நாங்களாம் 7th 8th படிக்கும் போது அவன் 6th படிச்சான்.
அப்ப 500 ரூபாய் கடன் வச்சுட்டான் போல. அவங்க அப்பா வந்தாரு, இனி என் பையனுக்கு நீ கடன் கொடுக்க கூடாது, இந்த உன் பேலன்ஸை செட்டில் பண்றேன்னு செட்டில் பண்ணிட்டு போயிட்டார். இதை உங்ககிட்ட நான் தெரியாம சொல்லிட்டேன் தான். இதை எதுக்கு சொல்றேன்னா, பொல்லாதவர்களாக இவர்களே தம் பிள்ளைக்கு செட்டில் பண்ணும்போது கர்த்தருடைய பிள்ளை உனக்கும் உனக்கும் கர்த்தரையே நம்பி இருக்கிற உனக்கும், கர்த்தரையே துணையாய் கொண்டிருக்கிற உனக்கும். நல்ல கவனிங்க தேவ பிள்ளையே, உன் அப்பா உனக்கு தருவார், உன் அம்மா உனக்கு தருவார் நினைக்காத, அப்பா பரலோகத்தின் தேவன் உனக்கு தருவார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்துல கைப்பிடிச்சுங்க, உங்க அப்பா தருகிற செட்டில்மெண்ட்டை நம்பி வாழாத, பரலோக தேவன் உனக்கு தருவார். ஆமென். அப்பா வந்து சொல்லுவார், உனக்கு தரேமா, அது கையில வரும், அந்த பிறகு சொல்லுவார், அப்பா காலத்துக்கு பிறகு தரேமா. சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஆமென். கர்த்தரை பார், அவர் உனக்கு செட்டில் பண்ணுவார். ஆமென். ஆண்டவர் அழகா சொல்லுவார் பாருங்க. ஆண்டவருடைய செட்டில்மெண்ட் எப்படி இருக்கும் பாருங்க. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், என் நாமத்தை நீ மறுதலியாதபடினால். ஆமென். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், என் நாமத்தை நீ மறுதலியாமல் என் வசனத்தை நீ கை கொண்டபடினால் நான் எப்படி செட்டில்மெண்ட் பண்ண போறேன்? இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக. கைத்தட்டி வாங்க கூடாதா? கைத்தட்டி வாங்க கூடாதா? உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருந்துச்சு, ஆனால் நீ வசனத்தை கை கொண்டா. உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருந்துச்சு, என்னை விட்டு நீ தூரமாய் போகல, என்ன நீ மறந்து போகல, என்ன மறுதலிக்கல. உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருந்துச்சு, ஆனாலும் நீ எனக்காக நின்றாய். உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருந்துச்சு, என் மேல இருந்த நம்பிக்கை நீ விட்டு விடாமல் இருந்தா. உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருந்துச்சு, ஆனாலும் மாசம் இந்த கூட்டத்துக்கு வந்த எனக்கு கொஞ்சம் பலன் தான் இருந்தது, ஆனாலும் காணிக்கை கொடுத்த. உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருந்தது, ஆனாலும் அவருக்காக வைராக்கியமா நின்றாய். உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருந்தது. ஆமென். மற்றவனா இருந்தா சர்ச்சைக்கு கூட போக முடியாது, ஆனா உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ அவரை தேடி வந்தாய் பார், அவருக்காக நின்றாய் பார். உனக்காக திறந்த வாசலை என் கர்த்தர். புரிஞ்ச பிள்ளைகள் நல்ல கைதடி வாங்கிக்கோ, வாங்கிக்கோ, வாங்கிக்கோ. கொஞ்சம் பலன் தாங்க. அப்பா பண்ற உனக்கு தருகிற செட்டில்மெண்ட்டை விட பரலோகம் தருகிற செட்டில்மெண்ட் ரொம்ப ஆசீர்வாதமாய். சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஆமென். சொல்லுங்கய்யா. ஆமென். ஓ ஜீசஸ். ஏரோது ஒரு நாள் சொன்னான், அவனுடைய அந்த சின்ன பிள்ளை மனைவி, ஒரு பிள்ளை வந்து டான்ஸ் ஆடும், அவனை சந்தோஷப்படுத்து. அவன் சொல்லுவான், ஏய் ராஜ்யத்துல பாதிய கட்டல உனக்கு தருவேன்னு சொல்லுவான். ஆனா என்னை ஆண்டவர் சொன்னார், ராஜ்யத்தையும் உனக்கு கொடுக்குறேன், மொத்தமா உனக்கு தருகிறேன். கொஞ்ச நேரம் ஒருத்தன் டான்ஸ் ஆடி அப்புறம் புழுது செத்தான் தான் பைபிள் சொல்லுது. ஏரோது புழு தான் செத்தான். ஏன்னா அவன் பேசும்போது அவன் ஜனங்கள் எல்லாரும் அவனை புகழ்ந்துட்டாங்க. சூப்பருங்க, வேற லெவல். ஆனால் அவன் கர்த்தருக்கு மகிமை செலுத்தாதபடினால் தேவதூதன் அவனை அடித்தான், அங்கே அவன் புழுத்து செத்தான். பாதியை கொடுக்குறேங்க. ஆனால் நம்ம தேவன் அப்படி கிடையாது. உனக்கு செட்டில்மெண்ட் வேற லெவல்ல பண்ண போற, வாங்கிக்கங்க. உனக்கு செட்டில்மெண்ட்டை வேற லெவல்ல பண்ணுவார். நீ எதிர்பார்க்கிறபடி அல்ல, நீ யோசித்தபடி அல்ல, நீ செய்தபடி அல்ல, உனக்கு அவர் செய்கிறது. வா 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 வா. மால்கா தஹரபா ஷட்டா. விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்துல கை பிடிங்க. செட்டில்மெண்ட் வெயிட்டா இருக்க போகுது. ஆமென். உன் பிசினஸ்ல நீ வெயிட்டா இருக்க போகுது. உனக்கு வர வேண்டிய பணம் வெயிட்டா வர போகுது. நல்ல ஆமென் சொல்லுங்கய்யா. ஆமென். ஆமென். ஆசீர்வாதம் உங்களுக்கு பேசுறேன். ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்பாவே தம் பிள்ளையோட பாக்கியை முடிக்கிறாருன்னா, பரலோக அப்பா உன் பாக்கி அவர் முடிப்பார், உன் கடன் பாக்கி அவர் முடிப்பார். இன்னைக்கு விசுவாசிங்க, இன்னைக்கு நம்புங்க, என் கடன் பாக்கி அவர் செலுத்த போகிறார். அவர் உனக்கு, அவர் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் ஓ தண்ணீரை கடந்தாலும்
அக்கினியில் நடந்தாலும் உம் கிருபை போதும். தூமேசப்பா நீங்க மட்டும் நல்லா 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 ஏசப்பா நீங்க மட்டும் என் கூட இருந்தா எப்பவே ஆக்குறா கிருபை போதும். மாறுமே எல்லாமே மாறுமே. பாடுங்க போதுமே கமான் கிருபை போதுமே. மாறுமே. எல்லாமே மாறுமே என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும். அந்த கிருபாமியே உங்க பிள்ளைகள் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. பலவீனத்தில் உம் பலமோ ஆமென். பூரணமாய் விளங்கும். எல்லாம் கைத்தட்டி ஜோரா கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. உன் கடன் பாக்கி எல்லாவற்றையும் செட்டில் பண்ண வேண்டிய நேரம். இந்த வருஷம் 2023 இந்த டிசம்பர் மாதம் இந்த டோக்ஸா மீட்டில் கத்த சொல்றாரு, நான் பார்த்துக்கொள்றேன். உன் கடன் பாக்கி எல்லாம் முடிய போகிறது. சில காரியங்கள் கட்டளையிட்டு இருக்கிறார் உன் நன்மையை கொண்டாக்கும்படிக்கு. ஆமென். அப்போ ஆண்டோட கேட்குறாங்க, பேதர்கிட்ட கேட்குறாங்க, அவர்லாம் வரி பண்ணலாம் செலுத்துறது இல்லையாப்பா? செலுத்த வேண்டியது இருக்குது, பாக்கி இருக்குது. அப்போ ஆண்டவர் வந்து சீமோன்ட்ட பேசுறாரு, உனக்கு எப்படி தோன்றது? அப்போ நல்ல ஒரு விஷயங்களை சொல்லும்போது 27ஆம் வசனம் மட்டும் படிக்கலாமா? ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடி. நம்ம சில நேரங்கள்ல இது நல்லா இருக்கு, நமக்கு சில நேரங்களில் கொடுக்கவே தேவையில்லை தான், ஆனா நம்ம கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம் இல்லையா? கரெக்டா நான் சொல்றது? ஆமென். இப்போ ஒரு உலக மனுஷனா இருந்தால் போட்டு பார்க்கலாம்பா, நீ நானான்னு பார்த்துடலாம். ஆனா சில வேளைகளை நம்ம நியாயத்தை கூட நம்ம பேச முடியாது. அங்க நியாயம் இருக்கு, இயேசு இடத்துல நியாயம் இருக்கு. ஆனா நம்ம எதுக்கு மற்றவங்க இடம்லாம் இருக்கிறோம்? சரி, சில விஷயங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கு, என்ன செஞ்சிருவோம்? ஆமென். அதே போல ஆண்டவர் அன்னைக்கு சொல்றாரு, கரெக்டு தான்ப்பா, நியாயம் இருக்கு, நம்ம செலுத்த வேண்டியது இல்லை தான். கணக்கு பண்ணி பார்த்தா இது நல்லா இருக்குல்ல. அது சில நேரங்கள் நம்ம எவ்வளவோ கொடுத்துட்டோம், நம்மகிட்ட எவ்வளவோ வாங்கிட்டானுங்க, நம்ம வாங்கினதுக்கு விட மேலே கொடுத்துருப்போம். அந்த கடன் வட்டி கட்டுறவங்களாம் சொல்ற புலம்புறதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். எவ்வளவோ கொடுத்துட்டோம் பிரதர், இன்னும் கட்டிக்கிட்டே இருக்கும், இன்னும் அசலே முடிக்கல, வட்டி மட்டுமே கொடுத்து. ஆண்டு சொல்றாரு, சரி வேண்டாம், அவனுக்கு எதுக்கு நம்ம இடர்லாம் இருக்கணும், செட்டில்மெண்ட் பண்ணிடலாம். நான் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மொத்தமா செட்டில் பண்ண போறாரு. சூப்பர், மொத்தமா செட்டில் பண்ண போறாரு. அப்ப ஆண்டு சொல்றாரு, ஆகில் நாம இடல இருக்குது, நீ கடலுக்கு போய் நீ கடல். ஆமே. இதுல நான் ஒரே ஒரு ரகசியம் சொல்லி தரேன். ஆண்டவர் பேதுருவை அனுப்புறாரு, ஏன்னா அவனுக்கு பிடிக்க வேண்டிய, அவனுக்கு தெரிஞ்ச தொழில் என்னது? உன் பிசினஸ்ல இனி நீ அற்புதத்தை பார்ப்பாய். கடனை அடைப்பாருன்னு நீங்க யோசிறாங்க, வானத்தை கூரை புத்துக்கிட்டு ஒண்ணும் வீட்டுல இல்ல. உனக்கு தெரிந்த நன்மைகளை வைத்து, உன்னுடைய கையின் பிரயாசத்தை வைத்து சோம்பேறியா இருக்கிறவன கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். சில வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிட்டு இந்த மயில் குட்டி போடுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? மயில் இறகு என்ன செய்யுமா? பக்கத்துல பாத்துல குட்டி ஓடும். நீங்களா தெரியலையா? ஏப்பா புக்குக்குள்ள வச்சு பான்ஸ் பவுடரை போட்டு பவுடர் மூஞ்சிக்கு காலியாச்சு இல்லையோ, புக்குக்குள்ள போட்டு தேய்ச்சி ஐயா ஒண்ணுமே தெரியாது. நம்மளாம் எப்படிப்பட்ட அறிவாளிகளா இருந்திருக்கோம் பார்த்தீங்களா? மயில் இல்லையே இப்பெல்லாம் மயில் என்னது, மயில் இறக வச்சுட்டு போட்டு அது இல்லதோட வெள்ளையா ஒன்று முளைக்கிற மாதிரி தெரியும். அது கடைசியில் அதுக்கு அப்போ நமக்கு தெரியல, அந்த குட்டி போடுதான். அந்த டீச்சர் அம்மா சொல்றாங்க பா, புக்கை திறந்தா வாசம் தான் வரும், பவுடர் வாசம். கோகுல் சாண்டில் பவுடர் இல்லைன்னா பான்ஸ் பவுடர்.
அதுலயும் வித்தியாசம் இருக்கு. கோவில் சென்டர் போட்டா இன்னும் நல்லா வளரும்பா. ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. மயில இறங்க ஆரம்பிச்சு நான் எதுல விட்டேன்னு எனக்கு மறந்து போச்சு. எதுல நான் சோம்பேறி இல்லை சொல்லியிருந்தேன்ல. சோம்பேறியா இருக்கிறவன கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். உலக வேலையா இருக்கட்டும், கர்த்தருடைய வேலையா இருக்கட்டும், சும்மா இருக்கக்கூடாது. எதையாவது யோசிக்கணும், எதையாவது செய்ய பிரயாசப்படணும். சும்மா உட்கார்ந்துட்டு இருந்து நன்மை வராது. ஆவிக்குரிய பிள்ளைகள் சோம்பேறியா இருக்கக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. பெண்களை குறித்துலாம் உங்களை குறித்துலாம் நீதிமொழிகள் 31 அழகா எழுதப்பட்டிருக்கு. அவள் இருட்டோடே எழுந்து வியாபார கப்பலை போடு இருப்பா. அவ வீட்டுல ஆசீர்வாதம் தங்குமா? சொல்லுங்க ஆமே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனி வரும் வருஷம் சோம்பேறியா இருக்கா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமே. எனக்கு இப்படி இல்ல, உனக்கு கர்த்தர் ஒண்ணு வச்சிருப்பார். யாருக்குமே எதுவும் தெரியாம இருக்காது. சொல்லுங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னா நீ இந்த பூமியில இருக்கிறதே வேஸ்ட். கண்டிப்பா உனக்கு ஒரு கிருபை வச்சிருப்பார், உனக்கு ஒரு விதையை வச்சிருக்கிறார். சொல்ல மாட்டேங்கிறீங்களாமே. எனக்கு என்ன விதைன்னு எனக்கு தெரியும். அதே போல உங்களுக்கு என்ன விதை விதைச்சா என்ன பலன் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அதுல நின்று நீ செஞ்சுப்பா, நிச்சயமா இனி பலனை நீ காண்பா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. நம்ம கார்த்தி வந்திருக்கு. அவனுக்கு பைக் மெக்கானிக். அவன் பைக் மெக்கானிக் தான் போகணும். குழி தோன்ற வேலையை பார்த்துட்டு இருக்க கூடாது. கரெக்டா நான் சொல்றது? சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. உனக்கு கிடைச்ச வேலை நீ செஞ்சு பாரு. அவனுக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா தம்பிக்கு? ஏன்னா அவன் சொல்றான், அண்ணே பிரதர் வண்டி பார்க்க முடியல பிரதர், ஏன்னா பிளட் வந்துச்சு பாரு. மொத்த வண்டி எங்க கடைக்கு முன்னாலதான் பிரதர் நிக்குது. சரிங்க, தப்பு இல்லை. ஆமென் சொல்லுங்க. விசுவாசி மிகுந்த சந்தோஷம். பக்கத்துல மிகுந்த வந்துட்டா எங்க கொண்டு போய் எங்க மிங்கிள் பண்றாரு பார். ஆண்டவருக்கு தெரியும் உன் பிரச்சனை எதுல இருக்குது, அதை மாற்றி உனக்கு மிகுந்த சந்தோஷத்தை. சூப்பர்ல நம்ம ஆண்டவர் எங்க கனெக்ட் பண்ணி எங்க சேர்க்கிறார் பார் வசனத்தை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மிகுந்த சந்தோஷம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. எல்லாம் சொல்லுங்க ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். உழைக்கணும். உழைக்க வேண்டிய நாட்கள்ல உழைக்கணும். ஓட வேண்டிய இடத்துல ஓடணும். ஆமென். சோம்பேறியின் பைபிள் நீதிமொழிகள் நிறைய வசனம் இருக்கு. சுறுசுறுப்புள்ளவன் கை செல்வத்தை உண்டாக்கும். புரியுதுங்களா சொல்றது? தேவ பிள்ளைகள் இனி வரும் நாட்கள்ல ஊழியத்துல கூட சுறுசுறுப்பா இருங்க. டோக்ஸா மீட்டிங் 5 மணிக்குன்னா 7 மணிக்கு வராதீங்க சோம்பேறி மாதிரி. ஆமென். உற்சாகமாய் வாங்க. மாசத்துல ஒரு டோக்ஸா மீட்டிங் நடத்துறோம் இங்க சென்னையில. இன்னும் பெரிய லெவல்ல நடத்தணும். ஒரு அலையில சொல்லக்கூடாதா? அப்ப நீங்க அதுக்கு வாங்க, சப்போர்ட் கொடுங்க. ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில சோம்பேறிகளா இருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? ஜெபிக்கிறதுல சோம்பேறியா இருப்பான், துதிக்கிறதுல சோம்பேறியா இருப்பான், வசனத்தை படிக்கிறதுல சோம்பேறியா இருப்பான், ஊழியத்துக்கு வரதுல சோம்பேறியா இருப்பான். அவனை வச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இருக்காது. நல்ல விசுவாசத்துல உற்சாகமாயிரு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். சந்தோஷமா சொல்லுங்க. ஆமென். எலியா கொஞ்ச நாள் படுத்துட்டார். எத்தனை நாள்லாம் தெரியாது, ஆனா படுத்தார். ஆனா ஆண்டவருக்கு அது பிடிக்கல. சொல்ல மாட்டேங்கிறீங்களே. எழுமி ஓடுறா. உனக்கு பலன் இல்லையா? அண்ணா போ, ஜனத்தை கொடுக்குறேன், ஓடு. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆண்டவருடைய எண்ணங்கள் அப்படிதான் இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. இன்னைக்கு விசுவாசிங்க ஆண்டவரை, இனி நான் அப்படி இருக்க மாட்டேன். ஆண்டவர் பேதுருவை பார்த்துட்டு நீ போய் உட்காருடா வரும்டா அப்படி சொல்லல. நீ சும்மா போய் உட்காருன்னு சொல்லல. நீ போய் உனக்கு தெரிந்த வேலையை செய். ஆமென். உனக்கு தெரிந்த வேலையை செய். இப்ப நான் உனக்கு அற்புதத்தை செய்வேன். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த புதிய வருகிற நாட்கள்ல உனக்கு தெரிந்ததை செய்யுங்க. தெரியாததுல கொண்டு என்ன செய்யாத, மூக்க நுழைச்சிடாத. கடைசியில மூக்கும் போயிரும், எல்லாம் போயிரும். தெரிந்ததுல வை. உனக்கான அற்புதம் காத்திருக்கிறது. கை தட்டி வாங்கிக்கோங்க பார்க்கலாம். Come on people. Yes Father. ஆண்டு சொல்ல, நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு
நீ தூண்டில் போடு, முதலாவது அகப்படும். சொல்லுங்க ஆமென். ஆண்டவர் கட்டளை கொடுத்துட்டார். எனக்கு தான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அந்த வசனத்தை. அப்படியே இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே முயற்சி பண்ணிட்டே இருந்தேன். ஆமென். சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அல்லேலூயா. சில வசனத்தோடு அதை முயற்சி பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அப்படியே எனக்குள்ள மஞ்ச் பண்ணேன். சொல்லுங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அப்போதான் எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார் என்னன்னா, உனக்கு செட்டில்மெண்ட் பண்றதற்கு, நீ செட்டில்மெண்ட் பண்றதற்கு அங்க ஒரு மீன் காத்து கொண்டிருக்கிறது. எப்பண்டா பேதுரு வருவா, பேதுரு எப்பண்டா தூண்டில போடுவா, எப்பண்டா அந்த சொல்லுங்க கரெக்டா இல்லையா? ஐயா, தூண்டில போட்டு மீன் பிடிக்கிறது அதுக்கு எவ்வளவு பெயினா இருக்கும் தெரியுமா? வலையில சிக்கனா ஈஸி, தூண்டில போட்டா அதுக்கு எவ்வளவு வலி இருக்கும். ஆனாலும் நீ செட்டில்மெண்ட் உனக்கு பண்ணணும்னா கர்த்தர் உனக்காக எதையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஆண்டு சொல்றார், போடுறா, தூண்டில போட்டான். முதலாவது அகப்பட்ட மீன், முதல் அற்புதம் கிடைச்சிச்சு. அதோடைய வாயை திறந்து பார்த்தால் ஆமென், ஒரு வெள்ளி பணத்தை. வாவ், இன்னைக்கு அந்த ஆசீர்வாதம் உங்க மேல உண்டாகட்டுமே. ஆமென். உங்களுக்கு வெள்ளி பணம் வேணுமா, தங்க பிஸ்கட் வேணுமா? அல்லேலூயா. சொல்லுங்க. மலேசியால தான் இந்த வெள்ளின்னு சொல்லுவாங்க, ரிங்கிட். எத்தனை வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் உனக்கு அற்புதத்தை கையில பார்க்கிறாய். அற்புதத்திற்குள் இன்னும் ஒரு அற்புதம் காத்திருக்கிறது. நான் யோசித்து பார்க்கிறேன், எப்பண்டா அந்த பணம் அதுக்குள்ள போச்சு, எப்போ கர்த்தர் அதை வைத்தார்? ஏன் அந்த மீன் பேதுருவின் வருகைக்கு எவ்வளவு நாட்கள் காத்திருந்தது? சூப்பர்ல நம்ம ஆண்டவர், அவர் ஆச்சரியமான தேவன். ஆமே. எனக்கு எத்தனை பேர் நம்புறீங்க இந்த ஆராதனையில உனக்கான ஆச்சரியமான காரியங்களை உனக்கு அவர் செய்யும்படியாக? ஆமென். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பே. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? பாடுகளாமா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் உண்டா? என் தேவன் எனக்காய் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே. ஓ, கிரகிக்க முடியா சர்வஞானியே. கிரகிக்க முடியா சர்வ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த நாளிலிருந்து கிரகிக்க முடியாத காரியத்தை? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? பாடலாமா? என் தேவன் எனக்காய் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா?
கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே. எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்போமா? எல்லாருமா கிரகிக்க முடியா சர்வ ஞானியே. எல்லாருமா உங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி என் தேவன் எனக்கான் ஏதாகிலும் செய்திடுவாய் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கான் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கான் ஏதாகி இந்த ராத்திரி வேளையில உனக்காக ஏதாவது ஒரு அற்புதத்தை என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கான் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா கமோன் இலும் செய்திடுவார் என்னை மறந்தது உண்டா? எல்லா ரெண்டு கரங்களை அசைது எனக்காக ஏதாகிலும் 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 கமோன் கமோன் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே. ஓ ரகத ரகபாஷியான் தலரம கிரகிக்க முடியா காரியம் செய்வி ஓடாமா அப்பா கிரகிக்க முடியா ஓ காரியம் செய்வி சர்வ ஞானியே. கிரகிக்க முடியா என் தேவன் எனக்காய் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். எஸ் லார்ட் மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய். உன பாடும்போது உனக்காக கிரகிக்க முடியாத ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத அதிசயங்கள் அற்புதங்களையும் காரியம் செய்வி சர்வ ஞானியே. கிரகிக்க முடியா அப்பா சர்வ ஞானியே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சந்தோஷமா என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காக என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவாய் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா சர்வ ஞானியே. கிரகிக்க முடியா ஓ சர்வ ஞானியே.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிரகிக்க முடியாத காரியங்களை கர்த்தருக்கு செய்ய போகிற நம்புற பிள்ளைகள் உங்க ரெண்டு கரங்களை அசைத்து I receive it, I receive it, I receive it in the mighty name of Jesus. காரியம் செய்வீர். எல்லாரும் சேர்ல நோட்டி போட்டுருங்க. எல்லாரும் சேர்ல இன்னைக்கு ஒரு அந்த அபிஷேகம் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்யக்கூடிய ஒரு வல்லமையை ஆண்டவர் இன்னைக்கு உங்க மேல ஊற்ற போகிறது ஆவியில உணர்கிறேன். இந்த 12வது மாசம் இந்த வருஷத்தின் கடைசி நாளில் கடைசி மாதத்தில் இன்னைக்கு அந்த கிருபையை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியாய், ஒவ்வொருவரும் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய், இன்னைக்கு அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஒவ்வொருவர் மேல அந்த கிருபை இறங்கி வரப்போகிறது. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்ய வேண்டிய ஒரு நேரம். இங்க இறங்கும் போது இறங்க வேண்டிய இடத்துல கூடாரத்துல அந்த கர்த்தருடைய வல்லமையின் கரம் இன்னைக்கு இறங்கி வரப்போகிறது. ஹalleluya, ஹalleluya. தாகமா இருக்கிறவங்க எல்லாம் உங்க கரங்களை உயர்த்தி அப்படியே கம் ஆன் முன்ன வந்துருங்க, அப்படியே முன்ன வந்துருங்க. ஹalleluya. ஒரு சிலர் மேல வந்த ஒவ்வொருவர் மேலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு இறங்கி வரப்போகிறார். ரெண்டு கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. இந்த பாடலை பாடும்போதே அநேகரை கர்த்தர் தொட போகிறார். இந்த பாடலை பாடும்போதே அந்த ஆசீர்வாதங்களோட சிரசின் மேல வந்து இறங்க போகிறது. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடும். இந்த ஆராதனையில என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் என்றாகிலும் என் தேவன் எனக்காய். தாகத்தோடு ரெண்டு கரங்களை உயர்த்தி, அப்பா எனக்கு ஏதாவது செய்வி, இன்னைக்கு எனக்கு ஏதாவது செய்வி, என் வெட்டிங்க என்னுடைய பாக்கிய நீங்க செலுத்த போறீங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா நல்ல வெறித்தனமா பிசாசை வெட்கப்படுத்தி என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா சர்வ ஞானியே கிரகிக்க முடியா சர்வ ஞானியே கிரகிக்க முடியா சர்வ ஞானியே கிரகிக்க முடியா. உன் குடும்பத்துல கிரகிக்க முடியாத அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். உன் பிசினஸ்ல கிரகிக்க முடியாத அற்புதம், ஊழியத்துல நீ கிரகிக்க முடியாத நன்மைகள், இனி ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், பணம் எல்லாம் உன்னை தேடி வருகிறது. கிரகிக்க முடியா பெண்டிங்ல இருக்கிற நன்மைகள், பெண்டிங்ல இருக்கிற உன்னுடைய சகல காரியங்களை கர்த்தர் கிளியர் பண்றார் இன்னைக்கு. கிரகிக்க முடியா ராகாமாதாலரவா
கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் ரிபதலா சிவதகபரமா உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் உம்மை நீர் நல்லவர் நீர் நல்லவர் கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் உரகபதகபகா உம்மை ஆராதிப்பேன். ஓ நீர் நல்லவர் ஓ காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்வீர். ஒவ்வொருவர் மேலையும் இன்னைக்கு அந்த ஆசீர்வாதங்கள் வல்லமாய் இறங்கட்டும் பலமாய் இறங்கட்டும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக ஏதாகிலும் செய்திடுவார். எந்தாகிலும் என்னை மறந்தது அது உண்டா என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார். என்றாயினும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா நல்ல கைகளை உயர்த்தி தட்டி நன்றி செலுத்தி கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன் கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே நல்ல சத்தமா கைதட்டி சத்தமா சொல்லுங்க ஆமென். நல்ல சத்தமா ஆமென். இன்னும் சத்தமா ஆமென். இன்னும் சத்தமா ஆமென். இன்னும் சத்தமா ஆமென். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானி நல்ல கையை ஒரு நிமிஷமாவது தட்டி இந்த வார்த்தைக்காக இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தர் செய்ய போற மகிமையான காரியங்களுக்காக 2024 கிரகிக்க முடியாத அற்புதங்களை எண்ணி முடியாத அற்புதங்கள் இரட்டிப்பான நன்மைகளை அதிசயங்களை கர்த்தர் உனக்கு தந்து உன்னை பலப்படுத்தி நீ காற்றையும் காண மாட்டாய் நீ மழையையும் காண மாட்டாய் ஆனால் உன் வாய்க்கால்கள் நிரப்பப்படும் இனி குறைவுகளை காண மாட்டாய் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார் உயர்ந்த ஸ்தானங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி செய்வார் நன்மையினால் கிருபையினால் உன்னை முடி சுற்றுவார் உனக்கு அற்புதம் காத்திருக்கு நீதான் இனி பெற்றுக்கொள்ள உனக்காக அவர் செய்ய ரெடி ஆயிட்டார் கட்டளை இட்டார் அது காத்திருக்கிறது நீ செய்ய வேண்டியதை செய்வாயானால் உன் கையில நீ பெற்றுக்கொள்ள வேண்டியதை நீ பெற்றுக்கொள்ளுவாய் கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோம் அப்படி எல்லாரும் கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்க அப்பா உமக்கு நன்றி சுவாமி இந்த கூட்டத்தை எவ்வளவு கிருபையா நடத்தி கொடுத்தீங்க இந்த பாடின நாங்க பாடலின்படியே உங்க பிள்ளைகளுக்கு கிரகிக்க முடியாத அற்புதங்களை கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துங்க எதெல்லாம் பெண்டிங்ல இருக்குதோ அதெல்லாம் 2023 முடிஞ்சு போயிரட்டும் கர்த்தர் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்களை காணும்படி செய்வீராக வானங்கள் திறக்கப்படட்டும் உங்க பிள்ளைகள் கடந்து போகும்போது பண்டிகை நாட்களில் ஆண்டவரே உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷம் உண்டாகட்டும் புதிய வருஷத்துக்கு நுழையும் போது கிருபைகளோடு நுழையட்டும் ஆண்டவரே மக சாட்சியாய் உங்க பிள்ளைகளை கர்த்தர் எழுப்போம் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஜி மேஜர் We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas
and a happy new year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a happy new year. Good tidings to you wherever you are. Good tidings for Christmas and a happy new year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a happy new year. Palama. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a happy new year. Good tidings to you wherever you are. Good tidings for Christmas and a happy new year. எல்லாம் சிரிச்ச மகமா. We wish மக்களை கை பிடிச்சு கை கொடுத்து. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a happy new year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a happy new year. Wish you a happy Christmas and a happy new year. Amen. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த பண்டிகை நாட்கள் உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற பண்டிகையாய், உன்னுடைய பெண்டிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆகக்கூடிய பண்டிகையாய், நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை திளைக்க பண்ணுமா. விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கு. நீ விரும்பினது வரும்படியாய், விரும்பின வரும்படியான நாட்களை தேவ ஆவியானவர் உங்களை கொண்டு உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். நம்புற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி ஜோரா அப்பாவை மகிமைப்படுத்தி இந்த அருமையான கூட்டத்திற்காக. ஆமென். ஹalleluya. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென்.